வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல்ல உடனடியாக செய்யக்கூடிய இட்லி, சாம்பார், பருப்பு சட்னி. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருக்கிறீங்க. பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. செய்முறை பார்க்கலாம். பாசி பருப்பு 25 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம். கழுவி ஒரு குக்கர்ல போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டுங்க, 4 தக்காளி எல்லாம் அரிஞ்சு குக்கர்லயே போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் நெய். எல்லாம் கலக்கிங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டுக்குங்க. மூணு விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சுக்குங்க. மறுபடியும் குண்டாவில ஊற்றி கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்ப தாளிக்கிறதுக்குங்க ஒரு வடச்சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திங்க. கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்குங்க. வெங்காயம் 100 கிராம் முழுசா போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி போட்டு நல்லா வணங்கின பிற்பாடு சாம்பார்ல எடுத்து ஊத்தி நல்லா கலக்கிக்கிங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. உடனடியே இட்லி சாம்பார் ரெடிங்க. இப்போ பருப்பு சட்னி செய்யறத பாக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திங்க. 10 சின்ன வெங்காயம் 10 சேர்த்தி நல்லா வணக்குங்க. வரமிளகா 3 வரமிளகா சேர்த்திக்கிங்க. வணங்கின பிறகு ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுக்கோங்க.
50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. அதே பிளேட்ல சேர்த்துக்கிங்க. ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிங்க. ஒரு கையளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. எல்லாத்தையும் மிக்சியில போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குங்க. சட்னி தண்ணியாட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலக்கி சேர்த்திக்கிங்க. ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச முற்படு எடுத்து சட்னியோட சேர்த்திடுங்க. அவ்வளவுதாங்க, பருப்பு சட்னி ரெடி. இட்லி, தோசைக்கு, ஊத்தாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்குங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. Thanks for watching.